ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபஸ் சேனல். நாங்கள் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வில்லேஜுக்கு போயிருந்தோம்னு சொல்லியிருந்தீங்களா, எங்களோட நேட்டிவ் வில்லேஜுக்கு போயிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எங்கள் ரிலேஷன் வீடு. அது வேறு வில்லேஜ். அவங்கள பார்க்குறக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னா, வயல்களுக்கு நடுவில் வீடு இருக்கும். அதனால் ரொம்ப நல்ல காத்தோட்டமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த இடம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்கும், சுற்றிலும் மரங்கள் இருக்கும், வயல் வரப்பு, தண்ணி பாஞ்சிட்ருக்கும், ஆடு மாடுகள், கோழி, இது எல்லாமே. அப்புறம் இந்த பறவைகளோட சத்தம், அதெல்லாம் ரொம்பவே இயற்கையாக இருக்கும். இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வயல் வரப்புகளுக்கு நடுவில் ஒத்தையடி பாதை மாதிரி போகுது. அந்த வரப்பு மேலே நாங்கள் அப்படியே நடந்து போனோம். நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. வயல் வரப்பில் கடலை செடி, கலக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடலை செடி போட்டிருந்தாங்க. இது அந்த அவங்களோட வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. காத்தோட்டமாக இயற்கையோடு சேர்ந்து ஒரு வாழ்கிற வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு. வயல்வெளியில் நெற்பயிர் போட்டிருந்தாங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, பச்சை பசேன்னு இருந்துச்சு. இந்த செடி அம்மான் பச்சரிசி. இது இதை கிள்ளி அதோட பாலை எடுத்து நம்மளோட முகத்தில், நம்மளுடைய கழுத்தில் இருக்கிற அந்த மறு மேலே ஒரு 2-3 டைம்ஸ் வச்சா அந்த மறு உளுந்துருமா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் போகிற வழியில் அந்த வரப்புகளுக்கு நடுவில் நிறைய தேக்கு மரங்கள் வச்சுருந்தாங்க. அதனால் நல்லா காற்று இருந்துச்சு. தென்னை மரங்கள் நிறையா இருந்துச்சு. அந்த நெற்பயிருக்கு பம்ப் செட்டிலேருந்து தண்ணி பாஞ்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி பாயிற இடத்துல கொக்குகள், அங்கே சின்ன சின்ன மீனை சாப்பிட்றதுக்காக கொக்கு கூட்டம் நிறையா இருந்துச்சு. அது அப்படியே பறந்து போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மல்லி செடி, அது நம்ம அந்த கொத்தமல்லி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது நல்லா பூவிட்டு இருந்தது. அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதே நல்லா வாசனையாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக பயிர் வச்சுருந்தாங்க, மல்லி இலைகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த தென்னந்தோப்புக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் போயிட்டு அங்கே நல்லா இளநீ வெட்டி சாப்பிட்டுட்டு, தேங்காய்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.